அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம். நம்முடைய சேனலில் இதுவரை சனி பகவானை பற்றி காணவில்லை. இந்த பதிவில் சனி பகவானை பற்றி காணலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சனி ஒருவருக்கு வேலை, தொழில், உத்தியோகத்தை சொல்பவர். சனி பகவான் இறைவன் அருளை பெற்று தருபவர். சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும். கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்யும்போது நம்முடைய குடும்ப கஷ்டங்களை நாம் மனசில் நினச்சி வேண்டிக்குவோம். அந்த வேண்டிக்கிறது ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த பாவக ரீதியாக தான் வேண்டுதல் இருக்கும். லக்னத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து ஜாதகன் வேண்டிக் கொள்வார். லக்னத்திற்கு 2வது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து, பொருளாதாரம், பணம் சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிங்க, கரெக்டாக உண்மையாக இருக்கும். ஜாதகத்தில் சனி பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் செலவு செய்வார்கள், மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள். கடந்த 29/3/2023 வருடம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். தற்போது பார்த்திங்கன்னா 2 வருடம் கடந்து 3 மாதங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசிக்கு 6, 7ஆம் வீட்டின் அதிபதி கலத்திரஸ்தானத்திலே செல்லும்போது கண்டகச்சனி காலகட்டம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்கள் கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை 3 பாதங்கள் பின்னோக்கி வருவார். கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன? முதலில் காணலாம். கிரகங்கள் வக்கரம் என்றால் பகல் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது, மத்தியான நேரம். மத்தியான நேரம் ஒரு இடத்திற்கு போக வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரே வேக்காடாக இருக்கும், புழக்கமாக இருக்கும். அதே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச தூரம் நடந்த உடனே மரம் எங்கே இருக்குது, நிழல் எங்கே இருக்குது, அல்லது கடை இருந்துச்சுன்னா கொண்டாந்து நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மனம் நினைக்கும். அதே மாதிரி தான் வக்கர கிரகம் நாம் நிழலை தேடுற மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேட வைக்கும். வக்கர கிரகத்தின் வழி தானாக சுயமாக வக்கர கிரகத்தின் வழி வெற்றி பெற முடியாது, போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சனி வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு அதிகரிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, விலங்குகளுக்கும். ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு கன்று போட்டுச்சுன்னு பொதுவெளியில் மக்கள் பேசுவார்கள். சனி வக்கர காலம் பெண்களுக்கு சுபம். சனி பகவானுடைய வக்கர காலம் ஆண்களுக்கு பீடை. ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இரு, இப்படி இருன்னு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு கூடுதலாக இருக்கும். படித்து 3 டிகிரி 4 டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் வரும். சனி இருக்கும் வீடு நலம், பார்க்கும் வீடு பலவீனம். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் அந்த ராசிக்காரர்கள் நல்ல சூழ்நிலையை அனுபவிக்க முடியும். மற்ற இடங்களில் வரும்போது பல சோதனைகள், வேதனைகள், கஷ்டம், கடன், வறுமை என்று சனி பகவான் கொடுத்து விடுவார். சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தடுப்பதற்கு மற்ற கிரகங்களுடைய பலம் இருக்காது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி.
2 வருடம் 3 மாதமாக கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா பல இடங்களில் வரன் பார்த்து ஒன்று கூட செட் ஆகலையே அப்படின்னு அவங்களுக்கு மனவேதனை உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் சண்டை வருது, ஒன்றும் நிம்மதியே இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை. கூட்டாக தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினைலாம் உண்டாயிருக்கும். செய்கின்ற தொழிலில், வேலையில், உத்தியோகத்தில் நஷ்டங்களை சந்தித்திருக்கக்கூடும். அல்லது வேலையே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் சிம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். இப்போ சண்டை கண்டை போட்டிங்கன்னா பிரச்சனை முத்தி போயிடும், பிரிவு கூட வரும். 7ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் வரன் செட் ஆகும். வரன் செட் ஆச்சுன்னா, பிடிச்சு போச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிங்க. நல்லடமாக பார்க்குறேன், வசதியாக பார்க்குறேன் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா காலம் கடந்து விடும். சனியோடு ராகு இணைவில் இருக்கும்போது இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. அந்நிய மத இன ஜாதி வழியில் பெரும்பாலும் திருமணம் நடக்கும். பெரும்பாலும் பெற்றோர்கள் வரன் பார்த்து திருமணம் செய்வது தான் சிம்ம ராசி பெண்களுக்கு உகந்தது. சிம்ம ராசிக்கு 6வது வீட்டின் அதிபதி 7வது வீட்டிலே வக்கரகதியில் செல்லும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாங்க. அடுத்த 138 நாட்களில் பார்த்திங்கன்னா வண்டி வாகன விபத்து, காயங்களை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது பங்காளிகள் வழியில் ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள், விரோதங்கள் அல்லது பங்காளிகள் வழியில் திடீர் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. 6ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் லஞ்சம் வாங்காமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி, அதிகாரத்தை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வு உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு புதிய பதவி உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் அவர் பார்க்கக்கூடிய 3 பார்வைகள் 3 வீடுகளை பார்வை செய்கிறார். வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை சிம்மராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. எதிர்வரக்கூடிய இந்த 138 நாட்கள் ஒரு சிலருக்கு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். பங்காளிகள் வழியில் விபத்து உண்டாக வாய்ப்புண்டு. நெருப்பு, இயந்திரம், மிஷின்கள் சம்மந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன் அனுபவம் இருந்தாலும் பார்த்து பக்குவமாக தான் வேலை செய்யணும். வக்கர சனி பகவான் பாக்கியத்தை பார்வை செய்யும்போது பயணங்கள் அடிக்கடி ஆன்மீக வழியில் இருக்கலாம், இன்ப சுற்றுலா கூட இருக்கலாம். சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணங்கள் இந்த 138 நாட்கள் சிம்மராசி என்பதற்கு ஏற்படும். குருபகவான் பார்வையில் சனிராக இருக்கும்போது சேமிப்பு உண்டாகும். தங்க நகை எடுக்கலாம், வீட்டு மனை வாங்கலாம், புதிய வண்டி வாங்கலாம். சேமிப்பு இந்த கால நேரத்தில் உண்டாகும். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது. ஆடி மாதம் 13 வரை செவ்வாய் கேது இணைவு. செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக பொறுமையாங்க. மின்சாரம், இயந்திரம், வண்டி வாகனம், நெருப்பு சம்மந்தப்பட்ட
வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அனுபவம் இருந்தாலும் அஜாக்கிரதையாக வேலை பார்க்காதீங்க. ஜென்ம ராசியிலே செவ்வாய் கேது இணைவு இருக்கும்போது அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க, கோவமாக வரும். அடுத்தவர்களை அனாவசியமாக பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆடி மாதம் 13 வரை சிம்மராசி என்பர்கள் கோவப்படாதீங்க, பொறுமையை கடைபிடிங்க. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை சிம்மராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் சார்ந்து, விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்து தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் ஒரு சில பழுதாகி மீண்டும் திரும்ப வரலாம். வீடு, வண்டி, வாகனம், விவசாயம் சார்ந்து செலவுகள் கூடுதலாக வரலாம். சனி வக்கரகதியில் 4ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். ஏன்னா சுப செலவு தான், வீடு கட்டி கொள்ளலாம். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழும்போது தாயாருக்கு பல்வலி, மூட்டு, முதுகு, எலும்பு வலி இப்படி ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் ராகுவோடு இணைந்து செல்லும்போது குரு பகவான் பார்வை செய்கிறார். 1000 பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலபாகோட போன மாதிரி சிம்ம ராசி என்பதற்கு பிரச்சனைகள் குறைந்து விடும். அதனால் பெரும்பாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.